வணக்கம். கூடிய மாஸ் கிரவுட், கூட்டணியை டிக்கடித்த பிரேமலதா விஜயகாந்த், அவசரப்படுத்தும் அமித்ஷா, அழகாக டீல் பேசிய எடப்பாடி. இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த 9ஆம் தேதி தேமுதிக மாநாடு கடலூரில் நடந்தது. அந்த மாநாட்டில் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசின அத்தனை விஷயங்களும் ஒன்றே ஒன்று மட்டும் முழுமையாக இடம்பெற்றிருந்தது. உண்மையாகவே தேமுதிக மாநாட்டுக்கு மாசா க்ரௌட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் அதுக்கு வந்திருக்கின்ற கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம். கொஞ்சம் பொருளாதார வலிமை இல்லாத கட்சியாக தான் தேமுதிக இருக்குது. அப்படி இருந்தாலும் கடலூரில் கூட்டம் போட்டது நிச்சயமாக கூட்டம் நடக்க நடக்க குளிர் வேற. ஆனால் நிறைய பேர் எழுந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது முன்வரிசையில் இருக்கிறவங்க கூட எழுந்து போயிட்டாங்க. ஆனாலும் அந்த மாநாடு தொடங்குகின்ற பொழுது மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. அந்த கட்சியே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய கூட்டம் வந்தது. இப்படி கூட்டம் வந்தது தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் அப்புறம் அவருடைய மகன் எல்லாருமே அதிசயத்து போய் சொன்னாங்க. கூட்டம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா மழை வர மாதிரி இருக்கிறது. ரெண்டாவது, காசு கொடுத்தா கூட்டம் வரும் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில். அதனால் பெரிய இடத்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், ஆள் வருவாங்களா என்று நினச்சாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்களும் கட்சி பொறுப்பாளர்களும் காலில் கையில் விழுந்து எப்படியோ ஆளை திரட்டி விட்டாங்க. மாஸ் க்ரௌடு தான். ஆனால் மாஸ் க்ரௌடு கூட்டி காட்டிய இந்த தேமுதிகவினருக்கு அந்த மேடையில் என்ன பேசணும் என்று தெரியாமல் எல்லாருமே ஒளரி கொட்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்டி வாங்குறாங்க பெட்டி வாங்குறாங்க பெட்டி வாங்குறாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா நாங்க எங்கடா பெட்டி வாங்குறோம், நாங்க பெட்டி வாங்குறத நீ பாத்தியாடா அப்படின்னு நிர்வாகிகள் எல்லாருமே பேசுறாங்க. கூடவே நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் பிரபாகரன் அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, நாங்க பெட்டி வாங்கி இருந்தா கேப்டன் டிவி ஏன் எங்க கை விட்டு போகுது, எங்களுடைய வீடு இன்னும் கட்டப்படாம ஏன் அப்படியே அறகுறையா நிற்குது, ஏன் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை நாங்கள் விற்க போகிறோம், பெட்டிலாம் வாங்கலடா, யாரா நீங்களா பெட்டி வாங்கன்னு தான் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு கொள்கை தாண்டா முக்கியம், எங்களுடன் எப்போதுமே இருக்கிற இந்த மக்கள் தாண்டா முக்கியம், அதற்காக தாண்டா உழைச்சிட்டு இருக்கோம், பெட்டி வாங்குறதா இருந்தால் என்னால் எப்படி இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். உண்மையாகவே கேப்டன் டிவி இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் நியூஸு, கேப்டன் தொலைக்காட்சி இது இரண்டுமே இன்னைக்கு களத்தில் இல்லை, முடங்கி போய் தான் இருக்குது. ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி, அதுலேயும் மண்டபம், இவை அத்தனையுமே இன்னைக்கு முடங்கி போய் தான் இருக்குது. ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் கல்லூரின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது யாருன்னு கேட்குறீங்களா, கிட்னி முறைகேடில் தொடர்புடைய கதிரவன் இருக்கார் இல்லையா, திமுக எம்எல்ஏ, அவருக்கு தான் அந்த காலேஜை விற்றுருக்காங்க. அவங்ககிட்ட தான் கொஞ்சம் இப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது. ஏன் விற்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் கையில் நிதி வேண்டும். தேர்தல் சமயத்தில் எத்தனை தொகுதி தராங்களோ அந்த தொகுதிக்கு செலவழிக்கின்ற அந்த காசை மட்டும்தான் கட்சிகள் கொடுக்கிறது. ஆனால் கட்சிக்கென்று நிதி எதுவும் தர்றது கிடையாது. அதனால் கட்சியை வளர்க்க வேண்டும். கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கின்ற ஊடக வலிமையில் நமக்கும் ஒரு டிவி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இருக்கிற சொத்தை வித்தாங்க. அதுதான் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி. நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிக்கின்ற பொழுது நல்ல ஃபேமஸாக ஓடிச்சு. நிறைய பிள்ளைகளுக்கு இலவசமாக பார்த்தீங்கன்னா கல்வியை கொடுத்தாரு, அதுவும் பொறியியல் கல்லூரி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் எளிமையாக அன்றைய காலகட்டத்தில் சீட்டு கிடைச்சிடாது. அப்படி இருந்தாலும் அந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் பல மாணவர்கள் இலவசமாக கல்வி கற்றார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை விட கொரோனா தருணத்தில் பல பேர் இறந்து விட அவங்களை அடக்கம் செய்வதற்கு இடமில்லை என்று சொல்லுகின்ற போது கூட அந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் அந்த இறந்தவருடைய உடலை அடக்கம் பண்ணலாம் என்று அனுமதி கூட வழங்கினாங்க தேமுதிக சார்பில். அந்த அளவுக்கு அந்த கல்லூரியானது பொதுநலத்துக்காக பயன்பட்டிருக்கிறது. ஆனால் கேப்டன் மறைவுக்கு பிறகு நிதி நிலைமை மோசமாயிட உடனடியாக ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் கல்லூரிக்கு கொடுத்தாங்க. அவங்களும் எல்லாவற்றையும் சூப்பராக பெயிண்ட் அடித்து எதையெல்லாம் மாற்ற முடியுமோ எல்லாவற்றையும் மாற்றி உடனடியாக தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் கல்லூரி அப்படின்னு மாற்றி போட்டாங்க. அப்படி மாற்றினாலும்
இன்னும் முழுமையான பணமானது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கையில சேரல. அதுக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. முதல்ல அவங்ககிட்டயே வித்த அளவுக்கு பணம் இல்லை, கையில் இருந்ததை பாதி கொடுத்துட்டாங்க, இன்னும் பாதி தர காத்திருக்காங்க. ஆனா காலக்கெடு விதித்திருக்காங்க. அந்த காசை வாங்கி தான் மீண்டும் கேப்டன் தொலைக்காட்சியை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைக்கிறாங்க. 2வது கல்யாண மண்டபத்தையும் கொஞ்சம் சீர் செய்யணும், வீட்டையும் கட்டி முடிக்கணும், அப்புறம் பிரபாகரன் அவர்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்ற முடிவெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பாதி பணத்தை வாங்கி, ஆனா அந்த பாதி பணம் தராததுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்ட கட்சியுடன் நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா தான் அந்த பணம் கொடுப்போம், இல்லைன்னா நிச்சயமா நாங்க பணம் தர மாட்டோம் அப்படின்னு அந்த நிர்வாகம் சொல்லுதான். அந்த நிர்வாகம் பணம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட கட்சி பாத்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் கல்லூரியினுடைய நிறுவன இயக்குனரை பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுதான் அந்த கட்சி. எந்த கட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்களேன். எந்த கட்சியா இருக்கும்? அந்த தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் கல்லூரியினுடைய இயக்குனர் கதிரவன் திமுகவில் எம்எல்ஏவா இருக்கார். அப்படி திமுகவில் எம்எல்ஏவா இருக்கிறவருக்கு யார் அழுத்தம் கொடுக்க முடியும்? எடப்பாடியா இல்ல நம்ம மோடியா? அப்ப திமுக தான் அழுத்தம் கொடுக்க முடியும். அவங்க தான் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திமுக கூட்டணிக்கு வந்துருங்க, 4 தொகுதி தருகின்றோம், நீங்க கேட்கிற காசும் தரும், கல்லூரி வித்ததுக்கான காசும் தரும் அப்படின்னு சொல்றாங்க போல இருக்குது. அதனால இன்னும் காசு வராம கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த கல்லூரி வித்த காசுல தான் மாநாடு 5 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா செலவு செஞ்சாங்க, செலவு செஞ்சதுக்கு ஏத்த மாதிரி நல்ல கூட்டம் வந்தது. அதனால பொட்டி வாங்கியிருந்தோம்னா நான் ஏன்டா இத்தனையும் தோத்துட்டு நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க பொட்டி வாங்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பொட்டி வாங்கினாங்க. அந்த பொட்டி வாங்கினதை ஏன் எல்லா கட்சிக்காரும் விமர்சனம் பண்றான் அப்படின்னும் போது இவங்க தகுதிக்கு மீறி தொகுதி கேட்பதும், தகுதிக்கு மீறி நடந்து கொள்வதும், தகுதிக்கு மீறி பொட்டி கேட்பதும் தான் இவங்களை இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்குதுங்க. அதோடு இல்லாம கண்ணியமா ஒருத்தர்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க. கூட்டணி முடிவாகிவிட்ட கடைசி தருணத்துல கூட எதிர்முகாமில் போய் பேரம் பேசுவாங்க. அதனால தான் விமர்சிக்கப்படுகின்றார்கள். இப்ப பாமக கூட பொட்டி வாங்கிடுச்சா, பணம் சேர்ந்துடுச்சா அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள கூட எப்போது பாமக பொட்டி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் இடத்துல நம்ம கூட்டணி பேசணும் என்ற விஷயமானது அவங்க முதல்லயே முடிவெடுத்துருவாங்க, தீர்க்கமாக முடிவெடுத்துருவாங்க. இன்னொருத்தர்கிட்ட போய் பேரம் பேச மாட்டாங்க. ஒரே கட்சியிடம் பாத்தீங்கன்னா பேரம் பேசுவாங்க, குடுதலா குடு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னொருத்தரை காட்டி பாமக பேரம் பேசாது. ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் இங்க அதிமுக கூட பேரம் பேசிக்கொண்டு திமுக இடத்திலும் பேரம் பேசுவாங்க. அங்க ஒரு 4 பேர் அனுப்பி வைப்பாங்க, விஜய் இடத்துல ஒரு 2 பேரை அனுப்பி வைப்பாங்க. இப்படி எல்லா புறமும் ஆட்கள் போய் பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பெட்டி வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2வது தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது. இப்ப கட்சியினுடைய நிலைமை என்ன, நிர்வாகிகளுடைய திறன் என்ன, அதோட பட்சா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் எப்பேற்பட்ட சக்தி, கேப்டன் இருக்கின்ற போது வேற. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு பெரிய சக்தி, இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? அதனால தன்னுடைய தகுதியை மீறி அவங்க அளவுக்கு அதிகமா தொகுதியும் அளவுக்கு அதிகமா பணமும் கேட்கறது தான் பெட்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது கட்சியினுடைய தகுதி என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சகட்டு மேனிக்கு எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணி தள்ளுவாங்க. அது மட்டும் கிடையாது, 2வது கையில் எவ்வளவுதான் காசு இருக்குன்னு பார்த்து நம்ம இன்னொருத்தருக்கு செலவு செய்யணும். வெறுமனே பெருமைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பந்தா பண்ணிட முடியாது, கையில் காசு இருந்தால் தான். ஆனால் கேப்டன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டினதா இருக்கலாம், கோயில் கட்டினதா இருக்கலாம், அவருடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவங்க செலவழிக்கின்ற காசா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் எல்லாருமே சொல்றாங்க, ஏன் என் குரு பூஜைன்னு ஒன்று கொண்டாடுறியா, அது தேவையா அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க. கருத்து கணிப்பு எடுத்த திருநாவுக்கரசு என்று தான் நினைக்கிறேன் அவர் இடத்துல. ஏன்னா குரு பூஜை என்பது மக்களா விரும்பி செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆனா வழியை இவங்க மக்களிடையே கொண்டு போய் திணிக்கிறாங்க, அது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாகுது. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் தலைவர் தான், எம்ஜிஆரும் மக்கள் தலைவர் தான். எம்ஜிஆருக்கு யாருமே கிடையாது, அவரை தூக்கி யாரும் கொண்டாடுவதும் கிடையாது.
ஆனாலும் மக்கள் வந்து இன்னும் மறக்கல, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான செயல் செய்தாங்க. விஜயகாந்த் கூட அந்த மாதிரி தான் செயல் செஞ்சாரு. அவர் அரசியல் களத்தில் ஜொலிக்கல, திரைப்படத்துறையில் ஜொலிச்சாரு. ஸோ விஜயகாந்தனுடைய புகழ் இன்னும் மக்கள் தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய அருமை பெருமையை புரிந்து கொள்வதற்கும் கால நேரம் ஆகும். இப்படி ஒரு மனிதரை நம்ம மிஸ் பண்ணிட்டுமே என்ற எண்ணம் போக போக தான் வரும். எம்ஜிஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா போக போக தான் இப்படி ஒரு தலைவன் இருந்தாரா, தான் சம்பாதித்தது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கே கொடுத்துட்டு போயிட்டாரா, சொந்த பந்தங்களுக்கு கூட கொடுக்கலையா, கூட இருக்கிறவன் எம்ஜிஆர் கூட இருக்கிறவன் கொள்ளடிச்சது போக மொத்தம் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சா, 1980 உயிர் எழுதி வச்சிட்டாரா, இப்பேற்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு வந்து பிற அரசியல்வாதிகளும் ஒப்பிட்டு எம்ஜிஆரை புகழுறாங்க. கலைஞர் பொறுத்த வரைக்கும் கோபாலபுரம் எல்லாம் மருத்துவமனையாக மாற்றப்படுனாங்க. கலைஞர் இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு தெரியும். ஆனால் கோபாலபுரம் இல்லமானது இன்னும் மருத்துவமனையாக மாற்றப்படவே இல்லை. கேட்டால் எங்கள் அப்பா தான் இறந்துட்டாரு, ஆனால் எங்கள் தாயார் இருக்காங்கல்ல, அதனால் எங்கள் தாயார் இறந்து விட்ட பிறகு நாங்கள் அதை அப்படியே வந்து நாட்டுக்கு ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கலைஞர் என்ன எழுதி கொடுத்தாரு, என்னுடைய மறைவுக்கு பிறகு அந்த இல்லமானது மருத்துவமனையாக மாற்றப்படும்னாரு. கலைஞர் மறைந்து எத்தனை நாள் ஆகுது. அதனால தான் எம்ஜிஆர் போற்றப்படுகின்றார், இறந்த பிறகும் கலைஞர் தோற்றப்படுகின்றார். இதனால தான் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தூக்கி கொண்டாடட்டும், வேணான்னு சொல்லலை. ஆனால் குரு பூஜைக்காக அரசியல் களத்திலிருந்து வருகின்ற காசையெல்லாம் கொண்டு போய் கொட்டி அன்னதானம் போடுறேன் என்று சொல்லி வெட்டி செலவை செய்து கட்சியும் ஒழிச்சு, அப்புறம் அந்த கட்சிக்கு பக்கபலமாக இருந்த அத்தனை எந்திரங்களையும் ஒழிச்சு இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட போயிட்டு காசு கொடுத்தாதான் எங்கள் கட்சி இயங்கும், எத்தனை தொகுதி தரீங்களோ அத்தனை தொகுதிக்கும் 6 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கறது எவ்வளோ பெரிய பேரம். கல்லூரி பற்றிங்க அந்த காசை என்ன பண்ணீங்க? ஸோ அதனால் எதை சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் எதை விற்றாலும் முறையாக செலவழிக்க வேண்டும். பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவனை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும், அரசியல் களத்தில் தான் உயரத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியல, ஆனால் கடவுளாகவே மாற்றிடணும். கேப்டனுடைய நினைவிடத்துக்கு போனால் நினைச்சது நடக்கும், ஒரு முருகன் கோயில் மாதிரி மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது வந்து அளவு கடந்த ஆசை. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பலன் கிடைக்காது அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். அதனால் பொட்டி வாங்குறாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா பொட்டி வாங்குறாங்க. அந்த பொட்டியை வாங்கி கட்சிக்காக செலவழிப்பதை விட வெட்டியாக செலவழிக்கிறாங்க. அப்படின்னால தான் அவங்களால வளர்ச்சியை காண முடியல. வளர்ந்திருந்த வளர்ச்சியும் வீழ்ச்சி அடையுது அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இதில் மற்றவங்க மீது கோவப்படுறதுல நியாயமே கிடையாது. அரசியல் களத்தில் ஒரு கட்சி மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதற்கெல்லாம் நான் வந்து பொதுத்தளத்தில் பதில் சொல்வேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாநாடு போட தேவையில்லையே. எங்கேயாவது உட்காந்து மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு போகலாம், எங்கேயாவது உட்காந்து யூடியூப் சேனலில் பதில் சொல்லிட்டு போகலாம். ஆனால் மாநாடு போட்டு அதுக்காக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, அதனால தான் காமெடியாக இருந்தது. ஆனால் தேமுதிகவுடைய வளர்ச்சியை பற்றி யாரும் பெருசாக பேசலை, எந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது என்ற பற்றியெல்லாம் பேசலை. ஆனால் வந்திருக்கின்ற கூட்டத்தை பாருங்க. தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கல்ல, தேமுதிக 0.5% வாக்குன்னு சொன்னீங்கல்ல, தேமுதிக 1% வாக்குன்னு சொன்னீங்கல்ல, தேமுதிக லேட்டஸ்ட்டாக வந்த கருத்து கணிப்பில் 1.5% தான் சொன்னீங்க, பாருங்கடா கூட்டத்தை அப்படின்னாங்க. முதல்ல பிரேமலதா விஜயகாந்தா இருக்கலாம், அவங்க மகனாக இருக்கலாம், நிர்வாகியாக இருக்கலாம், இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது தெரியுது அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால தான் எடப்பாடியாருடன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேசினாங்க. எடப்பாடியாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்தார். எத்தனை தொகுதி? 6 தொகுதி கொடுத்தார். சரி 8 தொகுதின்னாங்க, எங்களுக்கு 10 தொகுதி கொடுங்க அப்படின்னாங்க. யோசிக்கலாம் அப்படின்னாங்க. பக்கத்தில் திமுக 4 தொகுதி தரும், 4 வாங்கினீங்கன்னா 4ம் வெற்றி அப்படின்னாங்க. இப்போ தேமுதிகவில் இருக்கிறவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. ஆசை வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட செயலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து திமுகவுடன் தான் போகிறோம், நமக்கு அதிமுகவுடன் நமக்கு மரியாதை கிடையாது, அந்த கூட்டணி வேண்டாம் என்று அவங்க முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் கேட்டிங்கன்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி எழுதிப்படுத்திட்டாங்கோ. என்னவோ அன்புமணியும் தேமுதிகவும் ஒரே சாதி சனம் என்று நினச்சிக்கிட்டு, இல்லை 2 பேரும் ஒரே அரசியல் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடனே போட்டி போடுறாங்க. அதனால தான் அதிமுக 2 பேருமே இடம் பெற்றிருந்தாலும் 2 பேரும் சோபிப்பதே கிடையாது. அதனால் இந்த போட்டியை முதல்ல விட்டுடணும். டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாருன்னு தெரியும். அவருக்கு எதிராக இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கின்றார். அதனால் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக அவர் வந்தார், பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணார். அதனால் அதிமுக கூட்டணியில் வந்தாங்க.
அதனால உங்களுக்கு போட்டி யாருன்னு முதல்ல முடிவு பண்ணணும் தேமுதிக. ரெண்டாவது தன்னுடைய வாழ்நாள் எதிரி யாரு என்பதை முதல்ல முடிவு பண்ணணும். அதனால தான் இவங்களால வெற்றி பெறவே முடியல தேமுதிகவில். ஏன்னா கடந்த கால கசப்பான அரசியலும் கேப்டன் உடல்நிலை யாரால கெட்டு போச்சு இவையெல்லாம் சிந்தித்து பார்த்தான்னு வச்சுங்களேன், தேமுதிகவுக்கு யாரு எதிரி என்பதை காட்டுவாங்க. எதிரி யார் என்பதை காட்டினாதான் தீவிரமா பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க, நிர்வாகிகள் வேலை பார்ப்பாங்க. ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் எப்போதும் நடுநிலையான ஸ்டாண்டு. இந்த நடுநிலையான ஸ்டாண்டுனால தான் இந்த அரசியல் காலத்துல எப்போதும் அதிமுகவை எதிர்க்காம திமுகவை எதிர்க்காம அப்படியே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கடைசியில கூட்டணி சேர்ந்த பிறகு யாரையாவது ஒருத்தரை எதிர்க்க வேண்டும் என்ற தர்ம சங்கட்டமான சூழ்நிலை வருது. அதனால அரசியல் களத்துல அது எடுபடாமே போயிடுது. அத இப்ப விஜயை பொறுத்தவரைக்கும் புதுசா வந்திருக்காரு, திமுக தான் எதிரின்ட்டார். அவள் தான் சோழி முடிஞ்சது. எல்லா தொண்டர்களும் திமுக எதிராக இருப்பாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எதிரி யார் என்பதை உறுதிப்படுத்தவே இல்லை. மக்கள் நலன் சார்ந்து யாரு இன்னைக்கு செயல்படுறாங்க என்பதை கூட முடிவு பண்ண முடியல. திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது, எவ்வளவு குறைகள் இருக்குது. அதனால ஆண்ட கட்சி தான் நமக்கு எதிரி என்று அடையாளம் காட்டணும். ஏன் எதிரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, எல்லாமே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ திமுகவை எதிர்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து அதை கட்டமைச்சிட்டு வரணும். 50% நல்லது பண்ணியிருக்காரு ஆட்சி, 50% கெட்டது பண்ணியிருக்காரு சொல்லிவிட்டு திமுக ஒரு பக்கம் புகழ்ந்துகிட்டு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தா, அதிமுக பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தா தொண்டர்களுக்கு ஒரே குழப்பம். அதனால டாக்டர் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் எதிரியா காட்டிட்டு பிறகு வருகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்ம திமுக கூட போலாம் அப்படின்றாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கிட்ட பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியே முடிச்சுட்டாங்க. கடைசியில நிர்வாகிங்க கிட்ட போயிட்டு என்னப்பா யாரோட கூட்டணி போலாம் என்று ஓட்டு போடுங்கன்னு சொன்ன உடனே ஆரம்பத்திலிருந்து அதிமுக தான் கூட்டணியில் இருந்தாங்க. அதனால அவங்க நிர்வாகிகளுக்கு சலிப்பு தட்டி போச்சு. அதனால கொஞ்சம் நம்ம திமுக கூட்டணிக்கு போனா என்னன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் திமுகவுடைய கடந்த கால கசப்புக்கெல்லாம் மறந்துட்டு திமுக கூட்டணிக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுதி போட்டான். ஏன்னா அதிமுக கிட்ட பேசிட்டோம், திடீர்னு திமுக போலான்னு சொல்லிட்டாலே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மாநாட்டில் கூட்டணியை அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இப்போ மாவட்ட செயலாளர்கிட்ட நிலைமையை விளக்கிட்டு பொங்கலுக்கு பிறகு இல்ல பொங்கல் அன்றைக்கே பாத்தீங்கன்னா கூட்டணி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தேமுதிக ஒரே ஒரு அறிவுரை, யார் எதிரி என்பதை முதல்ல சொல்லிடுங்க. அப்புறம் நிர்வாகிகளோ தொண்டர்களோ பார்த்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க, அது வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். அதிமுக கூட வர்றாங்களா இல்ல மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி திமுக கூட போறாங்களா 4 தொகுதிக்காக என்னன்றது பொறுத்து பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.